ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, புரட்டாசி மாதத்துல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். திருமலையில நேத்து வருடாந்திர சலக்கட்ல பிரம்மோற்சவத்தோட கடைசி நாள் கொடியிறக்கத்தோட பிரம்மோற்சவம் வெகு விமர்சையா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிரம்மோற்சவத்துல நீங்க என்னைக்கு என்ன வாகன சேவை பார்க்க போயிருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோக்கு கீழே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்து நமக்கு அக்டோபர் மாசம் நவராத்திரி பிரம்மோற்சவம் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர் மாசத்துல வைகுண்ட துவார தரிசனம். ஸோ தொடர்ச்சியா திருமலையில ஒரே ஸ்பெஷலான டேஸ் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாம் மிஸ் பண்ணாம போறவங்க இந்த நாட்கள்ல பார்த்து போறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க இன்னைக்கான தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா எந்த கம்பார்ட்மெண்ட்ல யாருமே வெயிட் பண்ணல. பிரம்மோற்சவம் டைம்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதனால அவங்க வந்து நேரடியா லைன்ல தான் விடுவாங்க, கம்பார்ட்மெண்ட்ல பெரிய அளவுல வெயிட் பண்ற மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு கருட சேவை அதுக்கு முதல் நாள், கருட சேவைக்கு அடுத்த நாள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்தனால கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. யாருமே வந்து கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ற மாதிரி எந்த அப்டேட்டும் இல்லை. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்றத டிடிடி அபிஷியல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேத்து 26ஆம் தேதி தரிசனம் பார்த்த பக்தர்களோட மொத்த எண்ணிக்கை 55,747 பேர் தரிசனம் பார்த்திருக்கதா டிடிடியோட தர்ஷன் அப்டேட்ல அபிஷியலா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கும் வந்து நேரடி இலவச தரிசனத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 4 to 5 மணி நேரத்துல தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3ல இருந்து 4 மணி நேரமும், இதுவே நீங்க காலையில ஸ்லாட்ல எஸ்எஸ்டில போறீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். 300 ரூபாய் தரிசனமா இருந்துச்சுன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3-3.5 மணி நேரம் ஆகுதுங்க. இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இதோட ஸ்டேட்டஸ் நம்மளோட டெலிகிராம்ல வந்து தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது சடனா பிளான் பண்ணிருக்கீங்க, டிராவல் பண்ணிருக்கீங்க, ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நீங்க பாக்குற எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே நம்ம அட்டாச் பண்ணிருப்போம். நம்ம அதிகமா ஷேர் பண்றது இல்ல, பட் அதுல லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8:20ஓட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் வந்து உங்களுக்கு 3 மணிக்கான ஸ்லாட்டு, நாளையோட காலையில 3 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. 2515 டிக்கெட் 8:20க்கு பேலன்ஸ் இருக்கு. இப்போ 9 மணி தாங்க ஆகுது. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு சேம் டே மத்தியானம் 3 மணிக்கான ஸ்லாட்டு ரன்னிங்ல இருக்கு. 3338 டிக்கெட் பேலன்ஸ் இருக்கு. காலையில நம்ம ஒவ்வொரு டைம்லயும் உங்களுக்கு ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் டெலிகிராம்ல, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இப்ப புரட்டாசி மாதத்துல நாங்க எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிருங்க. ஏன்னா ஃப்ரீ தர்ஷன் நம்ம வந்து டைரக்ட் ஃப்ரீ தர்ஷனை வந்து சொல்லிட முடியாது, டெய்லி உங்களுக்கு இதே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில நாள் உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கும், சில நாள் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு வெயிட்டிங் டைம் அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் டோக்கன் வாங்கிட்டு போறதுல பிளான் பண்ணிக்கோங்க. வீட்டுல இருந்து போகும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிருங்க. 12 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டோக்கன் வாங்க தேவையில்லை. அதுக்கு மேல இருக்கிறவங்க லைன்ல நின்று தான் வாங்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் டோக்கன் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 டோக்கன் கவுண்டர் இருக்கு. ஒன்னு வந்து விஷ்ணு நிவாசம், இன்னொன்னு கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு அடுத்து நீங்க அலிப்பிரிமெட்டு வழியா நடந்து போற பிளான் இருக்கு, இல்லைன்னா நீங்க பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்கறதும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தான். இந்த 4 இடத்துல வாங்குற டோக்கனை வச்சுக்கிட்டு நடந்தும் போகலாம், பஸ்லயும் போகலாம், ஓன் வெஹிக்கிள்லயும் போகலாம். உங்களோட விஷயம், நீங்க எப்படி வேணாலும் போகலாம். சாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் மட்டும் நமக்கு நடைபாதையில தான் கவுண்டர் இருக்கு அப்படின்றனால இது நடந்து போயிட்டு தான் நம்ம வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். மற்ற கவுண்டர் எல்லாமே 3 மணி 3:30 மணிக்கு உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி மெட்டு மட்டும் 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றனால 6 மணிக்கு ஓப்பன் ஆகிற டைம்க்கே நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 6:30 மணிக்குள்ள நம்ம டோக்கன் வந்து வாங்கிடலாம். ஸோ இதுதாங்க எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். ஸோ நாளைக்கு லீவ் நாள், அது மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு நாள் தான் ஒர்க்கிங் டே இருக்கு. புரட்டாசி 2வது சனி வருது. ஸோ அதுக்கும் போறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள்ல சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட்டு ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கும். அந்த மாதிரி நீங்க மார்னிங் ஸ்லாட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ள தர்ஷன் பார்த்துட்டே நீங்க வந்துட முடியும். புரட்டாசி மாசத்துல தரிசனம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டோக்கன் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா வீக் டேஸ்ல போனீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது
நேத்து டிசம்பர் மாசத்துக்கான ரூம் புக்கிங் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசன நாட்கள் தவிர மீதி நாட்கள் திருமலையிலையும் டிசம்பர் மாசம் கம்ப்ளீட்டா திருப்பதியிலையும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரூம் புக் பண்ண முடியல அப்படின்னா நீங்க போற வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இன்னும் டைம் இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா திருமலைக்கு போயிட்டு நம்ம ஆஃப்லைன்ல டைரெக்டாவே சிஆர் ஆஃபீஸ்ல ரூம் புக் பண்ணிக்கலாம். சில ஸ்பெஷலான டேஸ் இப்போ பிரம்மோற்சவம்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா மற்ற சப் ஆஃபீஸஸையும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சப் ஆஃபீஸஸ்ல வந்து இஷ்யூ பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வீடியோல அப்டேட் பண்ணுவோம். நீங்க அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க காலையில ஒரு 8 மணிக்குள்ளார நீங்க கியூல நின்னீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ரூம் கிடைக்கும். அப்படி ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து பெரிய ஜிஆர் மடம், ஸோ இதை பத்தியும் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பிரைவேட் மடங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி ஸ்டே பண்ணிருக்கவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட கொடுத்துருக்கோம். அந்த இடங்கள்ல காமன் ஹால்ஸ் இருக்கு, நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா திருமலையில இருக்கக்கூடிய ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கிறதும் நீங்க ட்ரை பண்ணலாம். க்ரௌட் அதிகமா இருக்க டைம்ல நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஸோ முடிஞ்சதுன்னா நீங்க கீழ் திருப்பதியிலே ஸ்டே பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. இது வரைக்கும் டிசம்பர் மாசத்துக்கான புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க. இனி வர வேண்டிய அப்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மாசத்துக்கான லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் மட்டும் தான் ஓபன் பண்ணணும். மீதி வந்து நமக்கு டிசம்பர் மாசத்துல வைகுண்ட துவார தரிசனம் தவிர மீதி நாட்களோட புக்கிங்ஸ் எல்லாமே முடிஞ்சது. எலக்ட்ரானிக் டிப் முடிஞ்சது. அதே மாதிரி ஆர்ஜித சேவா, அங்க பிரதர்ஷனம், நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரூம் புக்கிங், 300 ரூபா தரிசனம், 500 ரூபா வர்ச்சுவல் சேவா தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 300 ரூபா டிக்கெட் தான் வந்து ஓப்பன் ஆகும். அது எப்போ ஓப்பன் ஆனாலும் அஃபிஷியலா அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த மந்த் வராது, அடுத்த மாசத்துல ஏதோ ஒரு நாள்ல வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்தது வருடாந்திர செலக்கட்டல பிரம்மோற்சவம் நேற்று வந்து தீர்த்தவாரியோட முடிவடைஞ்சிருக்கு. இதை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஒரு நியூஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நேற்று தீர்த்தவாரி நிகழ்வுடன் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கியது. பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் பக்தர்கள் குறைந்த நேரத்துல சாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவ நாட்களில் ஏழுமலையான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்று முன்தினம் காலை ஸ்ரீதேவி பூதேவி சமேதர் ஏழுமலையான் பிரம்மாண்ட தேரில் 4 மாட வீதிகள்ல உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. நேற்று முன்தினம் இரவு அஸ்வ வாகனத்தில் ஏழுமலையான் 4 மாட வீதிகளில் பவனி வந்தார். பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் வந்திருந்த கலைக்குழுவினர் கலை நிகழ்ச்சிகள் செய்து பக்தர்களை பரவசப்படுத்தினர். பிரம்மோற்சவ விழா நிறைவு நாளான நேற்று காலை 6 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஏழுமலையான் சக்கரத்தாழ்வார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் கோவிலில் இருந்து மேலதாளம் முழங்க தீர்த்தவாரி நடைபெற்று புஷ்கரணிக்கு கொண்டு வரப்பட்டனர். அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தன பொடிகள் மூலம் தீர்த்தவாரி நடந்தது. பின்னர் உற்சவ மூர்த்திகள் கோவில் மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடந்தது. பிறகு புஷ்கரணியில் நீராட பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. கோவில் குளத்தில் அருகே காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புஷ்கரணியில் நீராடினர். அசம்பாவித சம்பவங்களை தடுக்கிறதுக்கு புஷ்கரணியை சுற்றிலும் நீச்சல் வீரர்கள் வந்து தயாரான நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நேற்று இரவு கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு 2 பிரம்மோற்சவங்கள் உள்ளதால் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது அப்படின்றத இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிரம்மோற்சவத்துல நீங்களும் தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வேற எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பிரம்மோற்சவம் டைம்ல ஸ்பெஷலான தரிசனம் எல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாளையில இருந்து திரும்ப நடைமுறைக்கு வந்துடும். அதாவது என்னென்ன தரிசனம்லாம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும்னா உங்களுக்கு இன்னில இருந்து ஆர்ஜித சேவா வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட். ஸோ இது வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டிக்கெட் இருக்கோ அது இருக்கும். அதே மாதிரி ஆஃப்லைன்ல போகக்கூடிய கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், விஐபி ரெக்கமெண்டேஷன், இது எல்லாமே வந்து நார்மலா இனி தர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். பிரம்மோற்சவ நாட்கள்ல கேன்சல் பண்ணியிருந்த தர்ஷனை தவிர இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மல் ஆயிடும். ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்த இன்னொரு இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.